ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ட்ரேடர்ஸ் இன் சேனல்லேருந்து போனா பாஸ்கர் பேசுகிறேன். நம்ம இப்போ இந்த வீடியோவில் வந்து இந்த வாரம் மார்க்கெட் நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றின நம்ம ரிப்போர்ட் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம டேட் கேண்டிலில் நமக்கு லாஸ்ட் வீக் ஃபுல்லாக மார்க்கெட் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி சார்ட் மாதிரி பார்ப்போம். ஆக்சுவலாக மார்க்கெட் வந்து 24/9 அன்னைக்கு, அதாவது எக்ஸ்பைரி டே அன்னைக்கு, செப்டம்பர் மந்த் எக்ஸ்பைரி க்ளோசிங் அன்னைக்கு ஒரு நல்ல டிப்பு கொடுத்தது. மறுநாள் இருந்து பார்த்தோம்னா மார்க்கெட் வந்து கிராஜுவலா பை அண்ட் பைன்னு தான் போயிருக்கு. ஸோ போய் நேற்று லாஸ்ட் ஃப்ரைடே வந்து பார்த்தோம்னா மார்க்கெட் வந்து ஒரு நல்ல பையிங்ல இருக்கு. ஆக்சுவலாக வியாழக்கிழமை ஒரு மார்க்கெட் வந்து ஒரு டோஜி கேண்டில் போட்டிருக்கு, ரெட் டோஜி போட்டிருக்கு. அதாவது செல்லிங் ப்ரெஷர் நிறைய வந்து பையிங் செல்லிங் ரெண்டுமே வந்து ஈக்குவலாக நடந்து ஒரு காம்படிஷன்ல கடைசியில ஃபைனலாக வந்து செல்லிங்கும் இல்லாமல் பையிங் இல்லாமல் ப்ரீவியஸ் டே க்ளோசிங் அதை ஒட்டியுமே அது ஓப்பன் க்ளோஸ் எல்லாமே வந்து இந்த மாதிரி ப்ளஸ் மார்க் மாதிரி நமக்கு வந்துச்சுனாலே அது வந்து உங்களுக்கு டோஜி கேண்டில் தான் இருக்கும். ஸோ அந்த டோஜி கேண்டில் வந்தாலே மறுநாள் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இன்டிசிசிவ் பேட்டர்ன், மார்க்கெட் மேபி கீழே இறங்கலாம், இல்லைனா மேலே ஏறலாம், ஏதாச்சும் ஒரு இதில் இருக்கலாம். ஆனால் வெள்ளிக்கிழமை வந்து நமக்கு எம்பிசி மீட்டிங் வந்து ஒரு டோவிஸான எம்பிசி மீட்டிங் அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் எதுவுமே சேஞ்சஸ் பண்ணவே கிடையாது. பட் வந்து ஹோம் லோன் டிபார்ட்மெண்ட் மட்டுமே கொடுத்த ஒரு பாசிட்டிவ் நியூஸ்னால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மார்க்கெட் ஒரு நல்ல பையிங்ல போச்சு. வேர்ல்டு மார்க்கெட்டுமே ஒரு நல்ல சப்போர்ட்டிவாக இருந்தது. தென் வந்து யூஎஸ் மார்க்கெட்டு, ஏஷியன் மார்க்கெட்டு, அப்புறம் எஃப்ஐசி இவங்களோட சப்போர்ட்டாக நல்லா இருந்தனால நமக்கு வெள்ளிக்கிழமை மார்க்கெட் ஒரு நல்ல ஒரு பையிங் மார்க்கெட்டாக தான் நமக்கு இருந்திருக்கு. ஸோ இதில் வந்து நமக்கு வீக்லி கேண்டில் நமக்கு பார்த்தோம்னா மார்க்கெட் வந்து ஒரு புல்லிஷ் கேண்டில் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ போன வார கேண்டில் ஒரு புல்லிஷ் கேண்டில், அதுக்கு முதல் வார கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா லாங்கான ஒரு பியரிஷ் கேண்டில். அந்த பியரிஷ் கேண்டிலுக்குள்ள ஒரு புல்லிஷ் கேண்டில் வந்தது பார்த்தீங்கன்னா அது புல்லிஷ் என்கல்ஃபிங் பேட்டர்ன். இந்த புல்லிஷ் என்கல்ஃபிங் பேட்டர்ன்ல இருந்தாலே மார்க்கெட் வந்து இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா பையிங்ல தான் இருக்கும். உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு ஃபுல்லாக பையிங்லேயே வந்திருக்கு, ஒரு புல்லிஷ் கேண்டில் தான் முடிஞ்சிருக்கு. புல்லிஷ் கேண்டில் மீன்ஸ் நல்ல ஒரு பையிங் கேண்டில். ஸோ இந்த ஒரு ஸ்ட்ராங்கான பையிங் கேண்டிலுக்கு இன் கம்மிங் டேஸும் மார்க்கெட் மேபி வந்து பாசிட்டிவ் மொமெண்டத்தில் தான் இருக்கும். இன்னும் வந்து நமக்கு செவ்வாய்க்கிழமை வந்து சுப்ரீம் கோர்ட்டில் நமக்கு மொரட்டோரியம் இன்ட்ரெஸ்ட் ஒரு கேஸ் ஒன்று நமக்கு இது பண்ணியிருக்காங்க. ஆர்பிஐ வந்து பார்த்தீங்கன்னா அஃபிடவிட் வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனுடைய இம்பாக்ட் எல்லாமே நமக்கு பேஸ் பண்ணி நமக்கு இந்த வாரம் மார்க்கெட்டு இருக்கும். ஸோ இந்த வாரம் அதுவும் இல்லாமல் இந்த வாரம் வந்து மார்க்கெட்டு வந்து எப்படின்னா இப்போ Q2 ரிசல்ட் எல்லாமே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. லாஸ்ட் வீக் வந்து டிசிஎஸ் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. டிசிஎஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமேட்டு 5paisa.com அவங்க வந்து ஒரு ரிசல்ட் ஒன்று அனௌன்ஸ் பண்ணாங்க. என்னோட கண்டினியூஷனாக இந்த வாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 70 கம்பெனிஸ் வந்து அவங்களோட ரிசல்ட் வந்து அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. தென் வந்து நமக்கு ஸ்டிமுலேட் பேக்கேஜஸ் நமக்கு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த அந்த சொன்ன அந்த நியூஸ்ல இருந்து தான் நமக்கு மார்க்கெட் வந்து மறுநாள் இருந்து நம்ம கிராஜுவலாக வந்து டே பை டே அவங்களுக்கு மார்க்கெட் ஃபுல்லாக பையிங் ஆகிக்கிட்டே தான் இருக்குது. ஸோ அந்த ஸ்டிமுலேட் பேக்கேஜஸ் வந்து நமக்கு ஃப்ரைடே கொடுக்குறான்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க, இன்னும் வரல. ஸோ இந்த வீக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிமுலேட் பேக்கேஜஸ் இருக்கும். லாஸ்ட் வீக்கே நம்ம எதிர்பார்த்தது வரல. ஸோ இந்த வீக் மேபி வந்து அனௌன்ஸ் பண்ணலாம். அது வந்து சுப்ரீம் கோர்ட்டு கேஸ் இருக்கிறதுனால மேபி வந்து போஸ்ட்பாண்ட் ஆயிருக்கான்னு தெரியல. ஸோ அந்த இதுலேயே நமக்கு வந்துச்சுனாலும் வச்சுக்கோங்களேன் மார்க்கெட் அகைன் புல்லிஷ் ஆகலாம், இல்லைன்னா ப்ராஃபிட் புக்கிங் கூட நமக்கு இருக்கலாம். ஸோ மார்க்கெட் இங்கேருந்து ஒரு ஒரு அப்டிக் போயிட்டு தான் நமக்கு வந்து மார்க்கெட் அகைன் கீழே இறங்கும். ஸோ அந்த மாதிரியான அப்டிக்கு நமக்கு போச்சுன்னா மார்க்கெட் வந்து எங்கே வரைக்கும் போகும் அப்படின்றத வந்து நமக்கு இந்த ரிப்போர்ட்ல நம்ம டெக்னிக்கல் வியூவில் என்ன சொல்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வாரம் நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான 10 விஷயங்கள் என்னன்னா ஏர்னிங்ஸ். ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து நமக்கு ஏர்னிங்ஸ். இந்த வாரம் அடுத்து இன்னும் ஒரு 3 months வந்து ஃபுல்லாக ஏர்னிங் சீசனில் தான் இருக்கும். மார்க்கெட்டும் ஸ்டாக் வந்து ஸ்டாக் ஸ்பெசிஃபிக் மொமெண்ட்டில் வந்து நிறையவே இருக்கும். ஸோ அதனால வந்து அந்தந்த எந்தெந்த செக்டாருக்கான ஸ்டாக்ஸில் வந்து ஸ்பெசிஃபிக்கான ஸ்டாக் வந்து நமக்கு ரிசல்ட் வருதோ அந்த செக்டாருக்கே அதோடைய இம்பாக்ட் இருக்கும். ஸோ நமக்கு வந்து லாஸ்ட் வீக் வந்து வியாழக்கிழமை டிசிஎஸ்க்கான ரிசல்ட் இருந்தது. அதான் வந்து டோஜி கேண்டிலுக்கான டோஜி கேண்டில் ஃபார்மேஷனுக்கான ரீசனே. ஸோ ஐடி செக்டார் வந்ததுன்னா அவங்க பேங்கிங் செக்டார் சப்போர்ட் இருக்காது. ஐடி செக்டாரும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹை வொலட்டிலிட்டியில் இருக்கும். மற்ற எல்லா செக்டாருமே வந்து அப்படியே குவாய்ட்டாக அப்படி இதாகிடும், அப்படியே அமைதியாயிடும். ஸோ அதே மாதிரி இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா ஐடி செக்டார் தான் மேக்ஸிமம் வந்து ரிசல்ட் வருது. அதில் ஹெச்டிஎஃப்சி பேங்க், இன்ஃபோசிஸ், விப்ரோ, ஹெச்சிஎல் டெக்னாலஜிஸ், மைண்ட் ட்ரீ, அவென்யூ சூப்பர் மார்க்கெட், அப்புறமேட்டு சவுத் இந்தியன் பேங்க், டாடா எலக்ஸி, டாடா ஸ்டீல், பிஎஸ்எல். இம்பார்ட்டன்ட் நமக்கு வந்து பார்த்தோம்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க், இன்ஃபோசிஸ், விப்ரோ, ஹெச்சிஎல் டெக்னாலஜிஸ், மைண்ட் ட்ரீ, டாடா எலக்ஸி,
அப்புறம் பஜாஜ் கன்சியூமர் கேரு, இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா ஒரு நமக்கு இம்பார்ட்டண்டான ரிசல்ட்டு. ஸோ ஐடி செக்டருக்கான ஸ்டாக்கே வந்து இந்த வாரம் வந்து வரனால இந்த வாரம் வந்து நம்ம ஐடி செக்டருக்கான வீக்குன்னு நம்ம வச்சுக்கலாம். ஸோ இது வந்து என்னன்னைக்கு வருதுன்னு சொல்லிட்டு அடுத்து நமக்கு பார்க்கும்போது தெரிஞ்சிடும். ஸோ பேங்கிங் வந்து பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டோட வெர்டிக்ட் நியூஸ் இருக்கிறனால வந்து கொஞ்சம் வாலட்டிலிட்டியாக இருக்கலாம், இல்லைன்னா கொஞ்சம் காமாக ஒரு சாப்பி ட்ரெண்ட்லேயே இருக்கலாம். ஸோ நமக்கு ஸ்டிமுலேட் பேக்கேஜஸ் கொடுத்தாங்கன்னா இது எல்லாத்தையுமே பீட் பண்ணிட்டு மார்க்கெட் அகெயின் ஒரு ஹை போயிட்டு அங்கேருந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங் இருக்கலாம். ஸோ 3 விஷயத்த வந்து இந்த வாரம் ஃபுல்லாக நம்ம மைண்டில் நம்ம வச்சுட்டு நம்ம ட்ரேட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபோசிஸ், விப்ரோ அண்ட் ஹெச்சிஎல் டெக்னாலஜிஸ் இதனுடைய ரிசல்ட்டை பற்றி நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ லாஸ்ட் வீக்கே வந்து டிசிஎஸோட ரிசல்ட் வந்து பார்த்தோன்னா ஒரு நல்ல ஒரு அதாவது ஸ்ட்ரீட் எக்ஸ்பெக்டேஷனை வந்து பார்த்தீங்கன்னா பீட் பண்ணி தான் நமக்கு வந்துச்சு. ஸோ ஒரு நல்ல பாசிட்டிவ் ரிசல்ட் தான் கொடுத்துருக்காங்க. தென் டிசிஎஸ் வந்து பைபேக் மீன்ஸ் வந்து ஷேர் ஹோல்டர்ஸே வந்து மக்கள்கிட்ட இருந்து பப்ளிக்கிட்ட இருந்து ஷேரை அகெயின் அவங்களே வாங்கிக்கிறதா வந்து பைபேக்னு சொல்கிறாங்க. ஸோ ஐபிஓ மூலமாக வந்து பப்ளிக்கு எல்லாத்துக்கும் ஷேர் வந்து இஷ்யூ பண்ணுறாங்க. அந்த இஷ்யூ பண்ண ஷேரை வந்து நம்மகிட்ட வந்து ஒவ்வொருத்தவங்கள்ட்ட நிறைய குவான்டிட்டி இருக்கிறத நம்மகிட்ட இருக்கிற குவான்டிட்டி வந்து மார்க்கெட் ரேட்டை விட அதிகமான ரேட் கொடுத்து அது வந்து ஆஃப் மார்க்கெட் மூலமா, அதாவது நமக்கு டெர்மினல்ல நமக்கு செகண்டரி மார்க்கெட் நம்ம சொல்லுவோம், அந்த டெர்மினல்ல நமக்கு ரேட் நடக்கிறது அது இல்லாமல் ஸோ நம்மளோட டிபியில் இருக்கப்படுற ஷேரை வந்து அவங்க ஷேர் ஹோல்டர்ஸ் அந்த ஷேர் ஹோல்டர்ஸோட இது வந்து டிபி வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறது. ஸோ அந்த மாதிரி இதுதான் வந்து பைபேக்னு சொல்றது. அது மார்க்கெட் ரேட்டை விட அதிகமான ரேட் கொடுத்தா தான் அவங்க வந்து கொடுப்பாங்க. ஸோ அந்த ஒரு கான்செப்ட் தான் வந்து பைபேக்கு. இது வந்து டிசிஎஸ் இப்போ கொடுத்துருக்காங்க, அதே போல் அடுத்து விப்ரோ வந்து கொடுக்க போகிறாங்க. ஸோ இந்த 2 நியூஸ்னாலையும் வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் ஐடி செக்டருக்கும் ஒரு சப்போர்ட்டிவாக தான் இருக்கும். ஸோ விப்ரோ, ஹெச்சிஎல் டெக்கு, மைண்ட்ரி, சயன்ட்டு இது ஃபுல்லாமே வந்து ஒரு நல்ல ஒரு மொமெண்டமாக தான் இருக்கும் இந்த வீக். அதனால இந்த ஸ்டாக்ஸ்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணி பார்க்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் வெர்டிக்ட் வந்து 13ஆம் தேதி நமக்கு வரப்போகுது. ஸோ மொரட்டோரியம் கேஸ்க்கு இன்ட்ரெஸ்ட்டுக்கு அது வந்து ரிசர்வ் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஃபிடேவிட் கொடுத்துருக்காங்க. என்னன்னா வந்து இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் நீங்கள் கொடுக்குறத வந்து வேவர் பண்ணோம்னா ஸோ பேங்கிங்க்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃபால்ட் ஆகும், என்பிஎஸ் நிறையா வந்துக்கிட்டே இருக்கும். தென் வந்து டெபாசிட் பண்ணியிருக்கவங்க எல்லாத்துக்குமே வந்து பேங்க் வந்து சப்போர்ட் பண்ண முடியாது. ஸோ அவங்களும் ரொம்ப அஃபெக்ட் ஆவாங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டில் அவங்களும் அவங்க சைடு இருக்கக்கூடிய நியாயத்தை வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. அது 10ஆம் தேதியும் வந்து கொடுத்துருக்காங்க, சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வச்சு கன்சிடர் பண்ணி தான் நமக்கு வந்து ஒரு ஃபைனல் ரிசல்ட் ஒன்று வந்து நமக்கு அனௌன்ஸ் ஆகும். அதனால நம்மளுக்கு பாசிட்டிவாக இல்லை பேங்கிங் பாசிட்டிவாக இருக்குமான்றது நமக்கு அந்த நியூஸ் வச்சு நம்ம பார்த்துக்கலாம். தென் வந்து லிஸ்டிங் வந்து லாஸ்ட் மந்த் எல்லாமே மார்க்கெட் வேற டவுன் ட்ரெண்ட் மார்க்கெட்ல இருந்தாலும் நிறைய வீக் ஆன் வீக் நிறைய கம்பெனிஸ் வந்து ஐபிஓஸ் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. பட் அதுக்கான ஷேர்ஸ் எல்லாத்துக்குமே நிறைய பேருக்கு அலாட்மெண்ட் ஆயிடுச்சு. என்னது அதை சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு எல்லாத்துக்குமே அந்த சப்ஸ்கிரிப்ஷன் எல்லாமே முடியுமா ஆட்டோமேட்டிக்காக வந்து மார்க்கெட் ஒரு பையிங்க்கு போச்சு. ஸ்டிமுலேட் பேக்கேஜஸ் நியூஸ்க்காண்டி பையிங்க்கு போச்சு. ஸோ அந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே இப்போ வந்து லிஸ்டிங் ஆகுறாங்க. ஸோ லிஸ்டிங் ஆகும்போது என்ன ஆகுது, ஐபிஓ ஸ்டாக்ஸ் எல்லாமே லிஸ்டிங் ஆகும்போது ஒன்று வந்து 50% மோர் தென் 50% வந்து ப்ரீமியத்தில் தான் லிஸ்டிங் ஆகுது. இப்போ ஏஞ்சல் ப்ரோக்கிங் மட்டும்தான் வந்து டிஸ்கவுண்ட்டில் லிஸ்டிங் ஆச்சு. டிஸ்கவுண்ட் என்னன்னா நமக்கு ஐபிஓ ரேட் வந்து என்ன ரேட் இருக்கோ அதை விட கம்மியான ரேட்டில் வந்து நமக்கு லிஸ்டிங் ஆகுது. ஸோ அந்த மாதிரி வந்து மசகான் டாக்டர்ஸ் ஷிப்பில்டர்ஸ் அவங்க வந்து 12ஆம் தேதி அக்டோபர் 12ஆம் தேதி வந்து லிஸ்டிங் பண்ணுறாங்க. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட 50% வந்து ப்ரீமியத்தில் தான் இது வந்து ஹைக்கில் தான் வந்து லிஸ்டிங் ஆகும்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. தென் யூடிஏஎம்சி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேபி வந்து டிஸ்கவுண்ட்டில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் அடுத்து வந்து பார்த்தோம்னா அந்த ஹைதராபாத் ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆயில் அந்த பைப்லைன் இது வந்து லித்திகா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் அவங்களும் வந்து பார்த்தோம்னா அக்டோபர் 15ஆம் தேதி ஒரு லிஸ்டிங்க்கு ஆகும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த இதுக்கெல்லாம் அந்த லிஸ்டிங் ஆகும்போது கையில் யாருக்கு ஷேர்ஸ் எல்லாமே அலாட் ஆகிருக்கோ அதை ப்ராஃபிட்டில் இருந்தாலும் புக் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம், இந்த பெட்டர் வே. தென் வந்து மேக்ரோ டேட்டாவில் நம்ம பார்க்கும்போது நமக்கு எப்போவுமே மந்த் ஆன் மந்த்து 12th அப்போ வந்து 10th to 12th வந்து ஐஐபி டேட்டா கொடுப்பாங்க, இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் டேட்டா வந்து கொடுப்பாங்க. தென் வந்து சிபிஐ இன்ஃப்ளேஷன், டபிள்யூபிஐ இன்ஃப்ளேஷன் இந்த டேட்டாஸ் எல்லாமே கண்டினியூஸாக நமக்கு வரும்.
ஸோ இந்த டேட்டா வந்து இந்த வீக் நமக்கு இருக்கு. இதனுடைய இம்பாக்ட் நம்ம மார்க்கெட்ல வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா இருக்கும். இது வந்து நம்ம இந்தியாவில் மட்டும் இல்ல, வேர்ல்டு வைடும் வந்து இந்த டேட்டா வந்து அந்த மாதிரி டயத்துல வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இம்பாக்ட் வந்து நம்ம மார்க்கெட் மட்டும் இல்ல, வேர்ல்டு மார்க்கெட்லயும் நமக்கு இம்பாக்ட் இருந்ததுன்னா அதுல வந்து அதனுடைய கண்டினியூஷன் நம்மளுக்கும் கிடைச்சிட்டு தான் இருக்கும். தென் கொரோனா வைரஸ் இப்பதான் வந்து எடுத்த உடனே டாப் 10 இதுல 10 ஹெட்டிங்ஸ் நியூஸ்ல வரும்போது டாப்பா வர்றது கொரோனா வைரஸ் பத்தின நியூஸஸாக தான் இருந்தது. இப்போதான் அது கொஞ்சம் கீழே இறங்கியிருக்கு. ஏன்னா கொரோனா வைரஸ்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா எல்லாருமே வெளியே வந்துட்டு இருக்கிறோம். ஸோ இப்போ வந்து இருந்தாலும் இன்ஃபெக்ஷனோட லிஸ்ட் வந்து நிறைய வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்கு. கிட்டத்தட்ட 98,000 சொல்றாங்க ஒரு நாளைக்கு வந்து பார்த்தோம்னா. ஸோ அது வந்து கன்ஃபார்ம் கேஸ் கிடையாது. சஸ்பெக்ஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்டிங்காண்டி வாங்கக்கூடிய நம்பர்ஸ் தான் இந்த நம்பர்ஸ். ஸோ இந்த நம்பர்ஸ்ல இருந்து ஸோ மேபி லைட்டான ஃபீவர்ல இருக்கிறவங்க, ஸோ சளி காய்ச்சல் இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாமே ரெக்கவரி உடனே ஆயிக்கிடுவாங்க. இல்லைன்னா அதனுடைய கொரோனா இதுக்காண்டி அந்த இனிஷியல் ஸ்டேஜில் இருக்கிறவங்களும் ஈஸியாக வந்து ரெக்கவரி ஆகிக்கிடுவாங்க. கொஞ்சம் வந்து எதிர்ப்பு சக்தி இல்லாதவங்க மட்டும்தான் ரொம்ப இதனாலே அஃபெக்ட் ஆகுறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கேசஸ் தான் இப்போ போய்கிட்டே இருக்கு. ஸோ இதுவும் நம்ம வந்து கான்சியஸாக இருக்க வேண்டியதான் விட்ட வேண்டியதான். அது வந்து டெக்னிக்கல் வியூ நம்ம பார்க்கும்போது நமக்கு டெய்லி சார்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா புல்லிஷ் கேண்டில் அண்ட் வீக்லி சார்ட்ல பார்த்தாலுமே புல்லிஷ் கேண்டில் தான் கொடுத்துருக்கு. ஸோ இந்த புல்லிஷ் கேண்டில் நமக்கு கொடுக்கும் போதே வந்து மார்க்கெட் அடுத்து ஒரு பையிங்க்கு போயிட்டு தான் நமக்கு வரணும். ஸோ அப்படி போச்சுன்னா மார்க்கெட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 12,150க்கு மேலே தான் நமக்கு போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 12,150 12,250 வரைக்கும் மார்க்கெட் வந்து மேபி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த இடத்துல இருந்து திரும்ப வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷருக்கு நமக்கு வரலாம். ஸோ F&O Qs பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் என்ன சொல்றாங்க, இந்த வீக் F&O வீக்குக்கான நிஃப்டி பேங்க் நிஃப்டிக்கான ஆப்ஷன் செல்லிங்ஸ்ல இருக்கும்போது மார்க்கெட் வந்து நிஃப்டி வந்து 12,100 வரைக்கும் டச் ஆகலாம். ஸோ பேங்க் நிஃப்டி வந்து கொஞ்சம் வாலட்டிலிட்டி மார்க்கெட் தான். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் எந்த செக்டார் வச்சுனாலும் நிஃப்டி வந்து மேலே ரேலி ஆகலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷன் வந்து 12,500 கால் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம்கான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அதுக்கடுத்து 12,000 கால் இருக்கு. ஸோ 12,100 12,250 வரைக்கும் மார்க்கெட் மேலே போச்சுன்னா 12,500 வரைக்கும் போகலாம். அப்படி இல்லை கீழே இறங்கிச்சுன்னா 12,700 வந்து ஒரு சப்போர்ட் தான். ஸோ அந்த ரேஞ்ச் வரைக்குமே மார்க்கெட்டு ஒரு சின்ன ஒரு இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ராஃபிட் புக்கிங் மாதிரி மினி ப்ராஃபிட் புக்கிங் மாதிரி கொடுத்தாங்கன்னா மார்க்கெட் வந்து கீழே வரலாம். ஸோ 12,100ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து ஒரு நியூஸ்ல வந்து மேலே ஏறிடும். ஸோ அந்த லெவலில் வரும்போது எல்லாருமே வந்து கான்சியஸாக இருக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த வீக் அவங்க எல்லாமே சொல்றது 11,700 to 12,100 இந்த ரேஞ்ச்குள்ள வந்து மார்க்கெட்டை வந்து பார்த்தீங்கன்னா டிசைட் பண்ணுறாங்க. ஸோ கால் ஆப்ஷன் அந்த புட் ஆப்ஷனோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பேஸ் பண்ணி இது இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. ஸோ இந்த இடத்துல நீங்கள் கொஞ்சம் கான்சியஸாக இருங்க. ஸோ 11,200 வரும்போது உடச்சிருச்சுன்னா கீழே இறங்கும்னு இல்லை, அந்த இடத்துல கொஞ்சம் கால் எடுத்து பார்க்கலாம். தென் 11,200 உடச்சி நின்று ட்ரேட் ஆயிடுச்சு அப்படின்னீங்கன்னா தாராளமாக வந்து புட் எடுத்து நீங்கள் ட்ரேட் பண்ணிக்கலாம். தென் இனிமேல் வந்து கார்பரேட் ஆக்ஷனுக்கு இந்த ஒரு குவார்டர்லி செஷனுக்காண்டி நிறைய ஆனுவல் ஜெனரல் மீட்டிங் இருக்கும். ஸோ இது இன்ட்ரீம் டிவிடெண்ட் கொடுப்பாங்க, டிவிடெண்ட்ஸ் எல்லாமே அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இந்த Q4 ரிசல்ட்டுக்கு தான் நிறைய டிவிடெண்ட்ஸ் கொடுப்பாங்க. இப்போ இடையில இருக்கக்கூடிய இந்த இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கம்பெனிஸும் வந்து டிவிடெண்ட் கொடுக்க மாட்டாங்க. ஒரு சில கம்பெனிஸ் தான் இந்த டிவிடெண்ட்ஸ் கொடுப்பாங்க. ஏன்னா Q4 ரிசல்ட்டுக்கு தான் எல்லா கம்பெனிஸ் கண்டிப்பாக டிவிடெண்ட் கொடுத்தே ஆகணும். அந்த இயர்லிக்கான இந்த இதுக்கு வரும்போது ஸோ இந்த குவார்டர்லி ரிசல்ட்டுக்கு எந்தெந்த கம்பெனிஸ் டிவிடெண்ட்ஸ் கொடுக்குறாங்களோ அவங்களோட டிபிஐ ஷேர்ல இருந்ததுன்னா அதுக்கான டிவிடெண்ட் அமௌண்ட் டைரெக்டாக அவங்களுக்கு பேங்க்ல கிரெடிட் ஆகும். வித் இந்த பீரியடுக்குள்ள நீங்க வந்து ஷேர்ஸ் வாங்கி நீங்க செல் பண்ணீங்கனாலுமே உங்களுக்கு அந்த டிவிடெண்ட் அமௌண்ட் நீங்க எந்த புரோக்கிங் ஆஃபீஸ் அக்கௌண்ட் வச்சிருக்கீங்களோ அந்த அக்கௌண்ட்ல வந்து உங்களுக்கு ஃபண்டு கிரெடிட் ஆகிடும். ஸோ அதை வச்சு பார்க்கும்போது டிசிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரீம் டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 12 ரூபா பெர் ஷேர் வந்து எக்ஸ் டேட் வந்து 14ஆம் தேதி. ஸோ டிசிஎஸ் யார் யார் வாங்கி வச்சிருக்கீங்களோ இல்லை ஒரு பிடிஎஸ்டி மாதிரி ஒரு 4 நாள் 5 நாளுக்கு, சாரி இப்போ பிடிஎஸ்டி கிடையாது, இப்போ வாங்கினீங்கன்னா 4 நாளுக்கு வச்சு செல் பண்றீங்களோ அந்த கேப்புக்குள்ள இருந்து நீங்க செல் பண்ணாலுமே அவங்களுக்கு டிவிடெண்ட் கண்டிப்பா உண்டு. ஸோ உங்க லெஜர் பேலன்ஸ்ல இந்த டிவிடெண்ட் அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆயிடுச்சான்னு கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தென் மகேஸ்வரி லாஜிஸ்டிக்ஸ் வந்து போனஸ் 1:1 தராங்க. ஒரு ஷேருக்கு ஒரு ஷேர் நமக்கு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் ஷாம் டிஸ்டிலர்ஸ் அண்ட் டெலிவரிஸ் அவங்க வந்து 10 ரூபா ஷேருக்கு வந்து ஃபேஸ் வேல்யூ ஸ்ப்ளிட். ஃபேஸ் வேல்யூ வந்து 10 ரூபா ஷேர் வந்து 5 ரூபா பர் ஷேருக்கா வந்து ஃபேஸ் வேல்யூ ஸ்ப்ளிட் ஆகுது. இப்போதைக்கு இருக்கிறதுல இம்பார்ட்டன்ட் தான். தென் வந்து குளோபல் கியூஸ்
குளோபல் கியூஸை பொறுத்த வரைக்கும் யூஎஸ்ல இப்போ நம்ம ரொம்ப ஈகராக எதிர்பார்த்துட்டு இருக்குது யூஎஸோட ஸ்டிமுலேட் பேக்கேஜ். நம்ம இந்தியாவோட ஸ்டிமுலேட் பேக்கேஜ் மாதிரி யூஎஸ்லேயும் ஸ்டிமுலேட் பேக்கேஜஸ் கொடுக்குறாங்க. தென் யூஎஸ் பிரசிடென்ட் அது நெக்ஸ்ட் மந்த் வந்து பிரசிடென்ட் எலெக்ஷன் நடக்குது. ஸோ இதுக்கான வே எப்படி இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் யூஎஸ் மார்க்கெட்டோட மொமெண்டம் இருக்கும். அதை பேஸ் பண்ணி ஏஷியன் மார்க்கெட்டு, யூரோப்பியன் மார்க்கெட்டு இது எல்லாமே வந்து இருக்கும். ஸோ அந்த ஒரு மார்க்கெட்டோட நியூஸ் வந்து நம்ம கீனாக வாட்ச் பண்ணணும் நம்ம பிரசிடென்சியல் எலெக்ஷன் நமக்கு முடிகிற வரைக்கும். ஸோ அதுக்கு தவிர்த்து நம்ம இங்கே பார்த்த மாதிரி ஐஏபி டேட்டா, அப்புறம் மார்க்கெட் லோன் டேட்டாஸ், இந்த மாதிரி நிறைய டேட்டாஸ் இருக்குது. நம்ம ஐஏபி டேட்டா, இன்ஃப்ளேஷன் டேட்டாஸ் இதெல்லாம் நமக்கு இந்த வீக் இருக்குன்னு சொன்னோம். அதே மாதிரி தான் வேர்ல்டு மார்க்கெட்லையும் இருக்கும். நம்ம அப்பயே டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அதே மாதிரி தான் இருக்குது. அதோட இம்பேக்டும் நமக்கு மார்க்கெட்டில் இருக்கும். ஸோ இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா ஐடிக்கான வீக்காக இருக்கும். ஸோ நல்லா ஐடி ஸ்டாக்ஸில் நிறைய பாருங்கள், வாங்கி வச்சு நல்லா ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுங்கள். நிஃப்டி, கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷன் இது எல்லாமே ட்ரேட் பண்ணுவாங்க. ரொம்ப காசியஸாகவே ட்ரேட் பண்ணுங்கள். மேபி வந்து ப்ராஃபிட் புக்கிங் இருக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஏன்னா நம்ம டே சார்ட்டில் ஒரு லென்த்தியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மலை ஏறுற மாதிரி அப்படியே காமிச்சிருக்காங்க. ஸோ அந்த இடத்துல அந்த ஒரு ப்ராஃபிட் புக்கிங்காண்டி அது கீழே இறங்குறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ டெலிவரியில் வச்சுருக்கவங்க ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடச்சதுன்னா புக் பண்ணுங்கள். இன்ட்ராடே பண்ணுறவங்க கண்டிப்பாக ஸ்டாப் லாஸ் ஃபாலோ பண்ணி இன்ட்ராடே ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்க விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிக்கும் நான் சொல்லி நம்புகிறேன், எதிர்பார்க்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அதை ஷேர் பண்ணுங்கள். உங்கள் மோஸ்ட் ஆஃப் த ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ ஸோ மச்.